வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி, அதாவது ஏஐ கண்டென்ட் போடலாமா வேண்டாமா, இதை பற்றி பல்வேறு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏஐ யூஸ் பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்குமா கிடைக்காதா, பணம் வருமா வராதா, ஸோ இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோக்குள்ளார ஃபுல்லாக டீப்பாக பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின், சிஸ்டர் நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, இந்த ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மானிடைஸ் கிடைக்குமா, அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயத்தை நீங்கள் பண்ணவே கூடாது. ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோ போடுறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்லைட்ஸ். இப்போது ஸ்லைட்ஸ்னால் என்னென்னா, ஒரு இமேஜ் அப்படியே வச்சுட்டு ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் ஓவர் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஸ்லைட் ஷோவில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கணும். இம்பார்ட்டன்ட் யூடியூப்க்கு என்னென்னா உங்களுடைய ஃபேஸ் இல்லைனா வாய்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்லைடில் நீங்கள் வேறு ஏதாவது பிக்சர், காப்பிரைட்டடான பிக்சரை வச்சுட்டு நீங்கள் வந்து ஏஐ வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ப்ராப்ளத்தில் முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூ அங்கே கொடுக்கணும். ரெண்டுமே ஏஐயாக இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மானிடைஸ் ஆகும், இல்லைனா கண்டிப்பாக மானிடைஸ்க்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ஏதாவது ஒரு ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுடைய ஓன் மீன்ஸ் உங்கள் முகத்தை மட்டும் காட்டக்கூடாது, உங்கள் முகம் காட்டி நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் பேசி நீங்கள் ஏஐ வாய்ஸை சேர்த்துருந்தாலும் மானிடைஸ் கிடைக்கும். ஏன் நான் இப்போ இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகுது. என்கிட்ட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையால மானிடைசேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதை தான் நான் டே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ. இப்போது நிறைய ஸ்லைடு திரும்பவும் நம்ம ஸ்லைட் ஷோ ரெடி பண்ணிவிட்டு யூடியூப்லேயே ஃப்ரீ மியூசிக் இருக்குது, இதை கொடுத்தா நமக்கு மானிடைஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மானிடைஸ் வந்து ஆகும், பட் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ சுத்தமாக இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் இல்லை, உங்களுடைய ஃபேஸ் இல்லை. என்ன இருக்குன்னா யூடியூப்பில் இருக்கிற யூடியூப் மியூசிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அது ரிஜெக்ட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு கிடைச்சிருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய சேனல் மானிடைசேஷன் கேன்சல் ஆகி இருக்குது. ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறேன், 2 விஷயம் சொல்கிறேன். அந்த 2 விஷயம் போல் நீங்கள் மேக் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடைஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3வது ஷோ ப்ளஸ் ஓன் வாய்ஸ். இப்போது இப்படி போட்டால் மானிடைஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ மானிடைஸ் கன்ஃபார்ம்டு கிடைக்கும், பட் ஆனால் இதுலேயும் ரீயூஸ்டு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஸ்லைடு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்லைடை நீங்கள் ஒரு பொதுவான பிளாட்ஃபார்மில் இருந்து எடுத்து அதில் எடிட்டிங் எதுவும் சேர்க்காம, இப்போ ஒரு ரோஜா பூவை பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த ஃப்ளவரை நீங்கள் அப்படியே வச்சுட்டு உங்களுடைய ஓன் வாய்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் ரீயூஸ்டுன்னு ரிஜெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு இப்படி தான் ஓன் கண்டென்ட் போட்டாலுமே ரிஜெக்ட் ஆகுது. சிஸ்டர் நான் ஓன் கண்டென்ட் தான் போடுறேன், எனக்கு ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இதுதான் காரணம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, முழுக்க உங்களுக்கு மானிடைஸ் கிடைக்கணும்னா உங்களுடைய இமேஜும் ஓனாக இருக்கணும், உங்களுடைய வாய்ஸும் ஓனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு மானிடைசேஷன் ரிஜெக்ட் ஆகுது. காரணம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 4 மெத்தடுமே ஓனாக எடிட் தான் பண்ணுறாங்க, ஓனாக டவுன்லோட் தான் பண்ணுறாங்க. ஏன் கொடுக்க மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீப்பாக புரியும். பிகாஸ் ஸ்லைட் ஷோ ப்ளஸ் ஏஐ வாய்ஸ். ஏன்னா ஸ்லைட் ஷோ ப்ளஸ் ஏஐ நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க, ஆனால் அது ரெண்டுமே உங்களுடைய பர்பஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ப்ளஸ் மியூசிக் அதுவும் நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க, இருந்தாலுமே அதுக்கும் மானிடேஷன் கிடையாது. ஸோ எடிட்டிங் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் வாய்ஸ் இல்லைன்னா ஃபேஸ் வித் வாய்ஸ் அந்த மாதிரி பேசணும். நீங்கள் சில இமேஜஸை எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டட் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபேர் யூஸ் பாலிசியை கற்றுக்கிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் நீங்கள் இமேஜ் வீடியோ எடுக்கலான்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். புதிய யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும், நான் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணால். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ஏஐ கண்டென்ட் எப்படி போட்டால் மானிடைஸ் கிடைக்கும், எப்படி போடலைன்னா மானிடைஸ் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை 8946014557 இது என்னுடைய நம்பர். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூடியூப் தொடர்பான டவுட் மட்டும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா?